கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 10:14, மேத்யூ 10:14. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். அதாவது, இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வாழ்த்துதல் சொல்கிறீங்க, அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலை, உங்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வீட்டையும் அந்த பட்டணத்தை விட்டு வேறு இடத்துக்கு போங்க. எப்படி? ஏற்றுக்கொள்ளலைன்னா விட்டுட்டு போங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது நெகேமியா 5வது அதிகாரத்தில் இந்த மாதிரி மக்களை தேவையில்லாமல் கொள்ளையடித்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்த மக்களை என்ன சொல்கிறாரு, இனிமேல் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அதில் 13வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர், இந்த பிரகாரமாக உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆடையை கழட்டி போட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க சொல்கிறாரு, நீங்கள் காலில் இருக்க தூசியை தட்டிட்டு போயிருங்க. இது ஒரு வழக்கம். அதாவது என்னென்னா, அங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதாவது மாம்ச பிரகாரமாக இல்லை, ஆவிக்குரிய முறையில் எந்த ஒரு நீங்கள் ஒரு வெறுமையாக போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையும் எடுத்துக்கிறாதீங்க, மனசில் எடுத்துக்கிறாதீங்க. அப்படின்னா என்ன? காலில் இருக்க தூசியை தட்டிட்டு போங்கிறது வழக்கத்தில் சொல்லக்கூடியது. இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் கை நினைக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் உங்கள் கூட உறவு வைத்து கொள்ள மாட்டோங்கிறது தான் கை நினைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க காலில் இருக்க தூசியை தட்டிடுவோன்னா, உங்களுக்கு எனக்கு நீ இந்த சம்பந்தம் இல்லை, இதிலிருந்து நாங்கள் எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டோம் என்று சொல்லக்கூடியதாக. இதை அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் செய்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய 13வது அதிகாரத்தில் 50வது 51வது வசனம் பாருங்கள். யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். என்ன, ஒரு இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்க. ஆனால் என்ன பண்ணாதீங்க, இவங்க ஏற்றுக்கொள்ளலை, அதனால் இனி வரப்போகிற பட்டணத்துலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கொண்டு போகாதீங்க. அப்போ என்னென்னா, பட்டணத்திலேருந்து தூசியை தட்டிட்டு போங்கன்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளாதவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலை என்ன? அவர்களுக்கு சரியான முறையில் சமாதானம் சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை. அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த சமாதானம் அவங்களோட இருக்கட்டும். அப்படி அவங்க ஏற்றுக்கொள்ளலையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் காலில் இருக்க தூசியை தட்டிட்டு நீங்கள் அடுத்த பட்டணத்துக்கு போங்க. இதுதான் முதல் முறை செய்வது போல் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. என்ன வரும்? உங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருப்பீங்க. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் சுவிசேஷ ஊழியத்தை சரியான முறையில் ராஜ்யத்தினுடைய செய்தியை பிரசங்கிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அவங்க யாருக்கிட்டே சொன்னாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, உடனே என்னாலெல்லாம் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. மத்தேயு 13வது அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய உவமானத்தை கர்த்தர் சொல்கிறாரு. விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்? ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கிக்கிறான். இப்போ விதைக்கிறவன் விழுகிற வசனத்தை விதைக்கும்போது என்ன விழுகிறது? முதல்ல வழி அருகே விழுகிறது, அப்புறம் கற்பாறையில் விழுகிறது, அப்புறம் முச்செடியில் விழுகிறது, சிலது மட்டும்தான் நல்ல நிலத்தில் விழுது. அப்போ என்னென்னா, அவன் விதைக்கிற நான்குல 3 பங்கு பிரயோஜனம் இல்லாமல் போகுது. ஆனால் அதுக்காக விதைக்கிறத நிறுத்துகிறாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நான் சொல்லி அவங்க கேட்கலை, என்னுடைய காரியங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக அவங்களுக்காக உபவாசம் இருந்து அவங்களுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தேன், ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நீ மனசோர்வு ஏற்பட்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யாமல் இருந்து விடாதீங்க. அப்போ என்ன, அவங்க ஒரு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பு தான் நம்மளுடைய கடமை. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது.
நம்மளுடைய வேலை அவர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக இருப்பது. உங்களே என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ உலகமெங்கும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்போம். ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க தேவனோடு சமாதானம் பெற்றவங்களாக வாழ்வாங்க. ஏற்றுக்கொள்ளலையா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசில் எந்த ஒரு காயமோ மனசில் எந்த ஒரு பாரமோ வைத்து கொள்ளாதபடி அதையெல்லாம் தள்ளி விட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுறவங்களாக இருக்க வேண்டும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே மனசோர்வில் நான் யாருக்கும் சொல்லாமல் நான் சொன்னதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி மனசோர்வில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரே அந்த மனசோர்வில் இருந்து விடுதலை பெற்று இனி தைரியமாய் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.